ஆப்ஷன் ட்ரேடிங்ல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பவர் என்ன அப்படிங்கிறது நீங்க இதை தொடர்ச்சியா பார்த்து ரிசர்ச் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல நம்ம எப்படியோ ரேஞ்சை வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா இதுல நமக்கு ஏ டீம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிச்சு அதோட ரேஞ்சை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல இன்ட்ரென்சிக் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதோட டோட்டல் ரேஞ்ச் எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டே வரலாம். இதுல நம்ம ரெண்டே விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஒன்னு மார்க்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கணும், இல்லைன்னா யூ டர்ன் அடிக்கணும். இந்த யூ டர்ன் அடிச்சதுன்னா ஆப்ஷன் பையருக்கு சின்ன ரிஸ்க் பெத்த ரிவார்டு, அதாவது சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது நீங்க நல்லா தொடர்ச்சியா எந்தெந்த இடத்துல இது அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தாலே போதும், இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதற்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. சிங்கிள் பேஜ் ஸ்கிரீன், அதாவது ஒரே ஸ்கிரீன்ல நீங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதோட என்கொயரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு தான் நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கண்டுபிடிக்கிறோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்றோம். அப்படி பார்க்கும்போது நேற்று 24,300 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 72 ரூபாய், புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 85 ரூபாய். 72 பிளஸ் 85 இந்த மாதிரி ஆட் பண்ணி நமக்கு டிவைட் பை 2 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு ஒரு 78 ரூபாய் வரும். இது ஒன்று. அடுத்தது இதுல காலுடைய விலை குறைவா இருக்கு, புட்டோட விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப மார்க்கெட் 24,300க்கு கீழே தான் இருக்கும். அதனால 24,287 எடுத்தாச்சு. இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் கிடைச்சாச்சு. இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரி வீக்லி எக்ஸ்பெரியும் ஆயிடுச்சு, மந்த்லி எக்ஸ்பெரி ஆச்சு. மந்த்லி எக்ஸ்பெரிக்கு என்ன இருக்கும்? மந்த்லி ஃபியூச்சர் இருக்கும். வீக்லி எக்ஸ்பெரிக்கு நமக்கு என்ன இருக்காது? வீக்லி ஃபியூச்சர் இருக்காது. அதனால தான் சிந்தட்டிக் ஃபியூச்சரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதனால ஃபியூச்சர் எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் ஃபியூச்சர்னு மாத்துறேன். ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24,286. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? 24,287. அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ட்டு. அப்ப ஸ்பாட் 24,252. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 35 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரீமியத்தில் இருக்குன்னா மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் பல காணொலி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மார்க்கெட்ல ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருந்தா அப்படின்னா, ஏன்னா நீங்க பிரீமியத்தில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன நினைப்பீங்க? மறைமுகம் டிமாண்ட் இருக்கு, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் வந்து இது ஈஸியாக அவங்க, ஏன்னா அதுதான் டைம் வேல்யூ இருக்கு. அப்போ மார்க்கெட்ல ஆக்சுவல் டிமாண்ட் இல்லை அப்படின்னா, நம்ம பிரீமியத்தில் இருக்கு அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லணும்னா மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கும். ஆனால் இதற்குள்ள இன்னொரு வே இருக்கு, மார்க்கெட் இறங்குறக்கும் அதுவே தான் வாய்ப்பாக இருக்கும். அப்போ ஓப்பனு கீழே எஸ்டர்டே ஹை கீழே இருக்கிற வரை மார்க்கெட் கீழே போறதுக்குண்டான வாய்ப்பு அப்போ இது ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ அதற்குண்டான வாய்ப்பை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இப்போ நான் 24,300 கால் புட் எடுத்தாச்சு. இங்க நமக்கு 78 ரூபாய் காமன் டீம் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50, 100, 150 அப்படித்தான் போகும். அப்போ 78 அப்படிங்கிறது 50க்கும் 100க்கும் இடையில வருது. அதனால நான் 100 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வருது நமக்குன்னா 24,300 மைனஸ் 100 பிளஸ் 100. அப்போ 24,200 கால், 24,400 புட் வராங்க. அப்போ இதற்கு 87 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ, 24,200 காலுக்கு புட் ஆப்ஷனுக்கு 113 ரூபாய், டோட்டல் ரேஞ்ச் 200. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து எட்ஜ் ஜோன் போட்டிருக்கோம். அடுத்து வைட் ஜோன். இந்த வைட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான். இந்த 72 ரூபாய் பிளஸ் 85 ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? நமக்கு 157 பாயிண்ட் வரும். அப்ப அதனால 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 150 ரவுண்ட் ஆஃப் பண்றதுனால 24,300ல இருந்து 150 புள்ளிகள் மைனஸ் 150 புள்ளிகள் பிளஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 24,150 கால், 24,450 புட்டு தான் ஐடிஎம்மா இருக்க முடியும் மார்க்கெட் இதுக்குள்ள இருக்கிற வர. ஸோ அதனால இதுக்கு தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அதனால 163, 137. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம வந்துட்டு ஒரு காணொளி போட்டிருந்தோம் போன வாரத்துல.
அப்போ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. ஃபுல் வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ நம்ம வந்துட்டு மேக் பண்ணி குடுத்திருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேக்குள்ள போறக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் இல்லன்னா எனி ஸ்ட்ரைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் அல்லது எனி ஸ்ட்ரைக் நமக்கு காமன் ஏடிஎம்க்கு கீழயே ட்ரேட் நடக்கிற மாரி இருந்தா, அந்த இடத்துல மார்க்கெட் சைட்வே போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, என்னல்லாம் நடந்தது அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்ளலாம். இங்க பாருங்க. 24,300 கால், 24,300 புட். இப்ப இதுல கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 24,300 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ இவங்க ஹையா பேஸ் பண்ணி மார்க்கெட்ல இறங்கியிருக்காங்க. அப்போ 24,300 புட் ஆப்ஷன் பாருங்க, அந்த 72 அண்ட் ஆப்போனன்ட்டோட ஹை 84, 78 இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுனதுமே, அவனுடைய பவர் பாருங்க எவ்வளவு தூரம் மேல போயிருக்கான்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க உன்னிப்பா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பில்ட் பண்ணலாம். இது பாருங்க. 24,200 கால், 24,400 புட். இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 87. இதோட டோட்டல் ரேஞ்ச் 200. இவங்க 200ஏ வரல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? 24 சின்ன திருத்தம். இது 123 நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா 113. அப்ப 113 அப்படிங்கிற அதாவது ரூ. 90 லோ 113 தாண்டினதுமே அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 230, 240 மட்டும் போயிருக்காங்க. இது 90க்கும் 113க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா ரூ. 23. ஸோ இவங்க வந்து டோட்டல் ரேஞ்ச் 200 தாண்டல அப்படிங்கும்போது இவங்க இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே போயிட்டு யூடர்ன் அடிக்கும்போது அதோட கவரிங் பவர் ஏன்னா இவங்க திருப்பி ஐடிஎம் புட்டா மாறுறாங்க. அப்ப ஐடிஎம் புட்டா மாறும்போது இதோட இம்பாக்ட் என்ன? அப்ப இந்த மாதிரி பிக் கேண்டில்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் மார்க்கெட் வந்து பாருங்க 24,150, 24,450. அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 163. அந்த 163 தாண்டினதுமே அதே மாரி இவங்களுடைய டோட்டல் ரேஞ்ச் நமக்கு வந்து ரூ. 300 இவங்க 300 போகல. அப்ப கிட்டத்தட்ட அந்த 137 இவங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ கட் பண்ணி இவங்களோட ஃபாலும் இவங்களோட அப்ரிசியேஷன் பாருங்க அதனுடைய தாக்கம். அதுக்கப்புறம் பாருங்க அந்த டோட்டல் ரேஞ்ச் பாருங்க நமக்கு இந்த ரூ. 300 அவங்க யாராச்சும் ஒருத்தர் அப்பதானே ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். அப்ப கரெக்டா மார்க்கெட் பாத்தீங்கன்னா 24,150க்கு கீழே போகல. இப்போ 24,450 புட் பாத்தீங்கன்னா ரூ. 300 அப்படிங்கிறது அடையல. அப்ப மார்க்கெட் எவ்வளவு தூரம் இதை தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுவே 24,300 கால் புட் நம்ம எடுத்தது ஆப்போனன்ட்டோட ஹைய இந்த நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு ரூ. 58 இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல மீட் ஆனது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லா மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 24,200 கால் புட்டும் 24,150 கால் புட்டும் நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க. இப்போ 24,150 பாருங்க. புட் ஆப்ஷனுடைய ஹை 52. கால் ஆப்ஷனுடைய லோ பார்த்தீங்கன்னா 74. நமக்கு காமன் ஏடிஎம் என்ன கொடுத்திருந்தோம்? இதுக்கு 78 கொடுத்திருந்தோம். அப்ப இந்த 78 அப்படிங்கிற ரேட்ட யார் தக்க வச்சிருக்கிறா? 150 கால் தக்க வச்சிருக்கு. அப்ப புட் ஆப்ஷன் வந்து அந்த ரேட்டே வரல. அப்ப மார்க்கெட் அந்த இடத்துக்கு உண்டான கீழ போறதுக்குண்டான வாய்ப்பை இந்த இடத்துல தவற விடுறாங்க. அதே 200 பாருங்க. 24,200 கால் புட். 24,200 புட். ரூ. 78 ஹை. அதாவது ரூ. 77.90 காசு. லோ பார்த்தீங்கன்னா 48. அப்ப என்ன அர்த்தம்? 24,200 கால் புட் 2 பேருமே காமன் ஏடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸ் காமன் ஏடிஎம் 78 அதற்கு பிலோல இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்காங்க. அப்ப இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல மார்க்கெட் ஏன் சைடுவே போச்சு மார்க்கெட் நல்லா இறங்குனவங்க ஏன் சைடுவேக்குள்ள போனாங்க அப்படிங்கறதுக்கு இங்கேயே கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. அது போக சில டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். 24,300 அப்படிங்கும்போது இங்க பாருங்க இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது 58 ஆச்சு. அப்ப இவங்க 58 இவங்க 58 இங்க தான் இருந்திருப்பாங்க. சப்போஸ் இவங்க 2 பேருமே ரூ. 78க்கு கீழயே 24,300 கால் 300 புட் 2மே அதற்கு பிலோல ட்ரேட் ஆயிருந்தாலே நமக்கு என்ன ஆயிடும்? அது வந்து ஒரு சைட்வேக்குள்ள போயிருக்கலாம். அப்ப 24,300 கால் 300 புட் எய்தர் யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணணும்? 78க்கு மேல ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த வீடியோவை நீங்க நல்லா நிதானமா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். அதற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா
இது காலைல மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது. கரெக்டா மார்க்கெட் பாருங்க. எங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்க வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இம்பாக்டட். அப்ப மார்க்கெட் கரெக்ட்டா அந்த 24,200 அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஏரியாவ நம்ம குடுத்திருந்தோம். அதுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. கரெக்ட்டா அந்த பேரல் ஏரியா, அப்சைடோட பேரல் ஏரியா இங்க பாருங்க பேரல் ஏரியா நான் குடுத்திருக்கேன். 24,340, 24,250. கரெக்ட்டா ரிஜெக்ஷன் எங்க குடுத்திருக்காங்க? 340ல தான் குடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு லெவல்ஸ். இத பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு நல்லா ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல 99% பேர் நஷ்டமாகறாங்கன்னு நமக்கு என்ன பண்றாங்க செபி ரிப்போர்ட்டே சொல்றாங்க. ஆனா டெய்லி ட்ரேட் பண்ணாம உங்களுக்கு எங்கெல்லாம் இம்பாக்ட் ஏற்பட்டா நல்லா இருக்குமோ அத வந்து கத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. முடிஞ்ச அளவு ட்ரேட் அவாய்ட் பண்ண பாருங்க. எங்க நமக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் கிடைக்குதோ அதுக்கப்புறம் ரிவார்ட் பெருசா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஆனா நீங்க அதுக்கு நல்லா என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணணும். சுய ஆய்வு பண்ணணும். அது தொடர் ஆய்வு பண்ணணும். அட்டவணை பாருங்க. இப்ப மார்க்கெட் வந்துட்டு 24,200 கட்ட க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்ப 24,200 புட் அண்ட் 300 கால் குடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் குடுத்திருக்காங்க. அப்ப 24,250 அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டா இருக்க போகுது. மார்க்கெட்ல 24,250க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் ஒரு வகையிலும் 24,250க்கு கீழ இருக்கிறது ஒரு வகையா பார்க்கணும். இந்த புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷன் யாரா ஒருத்தர் நாளைக்கு இந்த இம்பாக்டட் அதாவது ஒரு ரூ. 100 தாண்டி நிக்கிறாங்க. 24,200 புட்டோ, 300 காலோ ரூ. 100 தாண்டி நின்னா மட்டும் தான் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண போகுது. நாளைக்கு மந்த்லி ஃபியூச்சர். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழயும் மார்க்கெட் 23,700யும் பார்த்திருக்கு. மார்க்கெட் 24,700யும் பார்த்திருக்கு. மார்க்கெட் இருக்கிறது இன் பிட்வீன்ல இருக்காங்க. அதனால மோர் சைட்வேக்குள்ள போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்காம மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்காது. அதனால ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.